நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதி. நாங்கள் மேற்கு திசை வீடை வாங்கியிருக்கோம். இந்த வீட்டில் போரிங் எங்கே அமைக்கலாம்? ஐயா, எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு எங்கள் பையன் பெரிய பெரிய லாஸ் பண்ணுறான். நாங்கள் கஷ்டமாக இருக்குது, இந்த வீடை வித்துட வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கே. அதுக்கப்புறம் ஒரு வீடு, மேற்கு வீடு. எங்கள் பசங்கள்லாம் ஜூதாடியாக இருந்து இவங்க அப்பா வச்சுட்டு போன 20 கோடி ரூபாய் சொத்துக்கு ஜூதை விளையாடிட்டாங்க, சினிமாவை எடுத்துட்டாங்க, அது செஞ்சாங்க. இப்போ எங்கள் வீட்டில் பணமே இல்லையே சார். பாருங்கள், இந்த மேற்கு திசைக்கு அதிபதி கிரகம் வந்து சனி பகவான். மேற்கில் ஒரு போர்டு நாள் நீங்கள் இந்த ரிவர் இருக்கிற ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது பேரலைட்டிக் அட்டாக் வர மாதிரி யோகங்கள் உருவாகும். திடீர்னு லாஸ் வர்றதுக்கும் யோகம் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பெரிய கிணறு அல்லது பெரிய குளம் உங்கள் வீட்டுக்கு மேற்கு தென்மேற்கில், மேற்கு வெஸ்ட் ஆஃப் சவுத்தில் இருக்குது. அப்பொழுது உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் கண்டினியூவாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு மேற்கு திசையில் மத்திய பகுதியில் நுழைஞ்ச உடனே சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் கிணறு, போரிங் அல்லது நீர் தொட்டி பூமிக்கு அடியில் இருந்தால் என்ன நடக்கும்? அந்த வீடை வாங்கின உடனேயே உங்கள் வீட்டில் இந்த 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே அப்பாவுக்கு தெரியாமல் இந்த எம்சிஎக்ஸ் விளையாடுவாங்க, கோல்டு விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ஷேரில் இன்ட்ராடே பண்ணுவாங்க. கோடிக்கணக்கான சொத்து லட்சத்துக்குள்ளே வந்துடும். தெரியாமல் பெரிய பெரிய 5 ரூபா 10 ரூபா கடன் எல்லாம் வாங்குவாங்க வட்டிக்கு. அதுக்கப்புறம் ஜூதியாடியாகி பிரச்சனை, அந்த வீடை விற்க வேண்டிய நிலைமை உண்டாக்கிடும். சென்டர் ஆஃப் வெஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதே மத்திய மேற்கு திசையில் தண்ணீர் இருந்தால், மத்திய மேற்கு திசையில் தண்ணீர் இருந்தால், அந்த வீட்டில் பெண் குழந்தை இருந்தால், அந்த பெண் குழந்தைக்கு வயசு 8லேருந்து 15 இருந்தால் கண்டிப்பாக பெரிய ஹெல்த் ப்ராப்ளம், ஃபிட்ஸு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்த மாதிரி வீட்டில் போய் குழந்தை பிறந்தால் அது பிரெயினில் பிரச்சனை உள்ள குழந்தை. போன பிற்பாடு நீங்கள், அதாவது ஒரு வயசாகிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு வீடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் போன பிற்பாடு இந்த பெண் குழந்தைக்கு நோய் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாரிசுகள் ஜூதை விளையாடிட்டு பணத்தை நாசம் பண்ணி விடுவார்கள். அதுக்கப்புறம் வட மேற்கு, நார்த் வெஸ்ட்டு. இப்போ எல்லாமே வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ், we have done 100% வாஸ்து. இந்த ஒரு பேசேஜை வந்து வெஸ்ட்லேருந்து கிழக்கு வரைக்கும், மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் விட்டுட்டு வீடை நார்த் வீடாக மாற்றிடுறாங்க. சில பேர் அங்கே அக்னேயத்தில் போய் படிக்கட்டை போட்டுடுறாங்க. ஆனால் தண்ணீர் மாத்திரம் கார்பரேஷன் வாட்டருடைய ஃப்ளோ வராது. அதுக்காக வடமேற்குலே ரோடு பக்கமே ஸ்டோர் பண்ணுறாங்க. வடமேற்கில் ஸ்டோர் பண்ணால் அந்த வீடு வாடகைக்காக கட்டினா பரவாயில்லைங்க, வாடகைக்காரங்க வருவான், 1 வருஷம் 2 வருஷம் வருவான், ஓடிடுவான். ஆனால் எஜமானுடைய நிலைமை
அவங்க வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும், பிரெயினில் பிரச்சனை இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் சந்திரன் இருக்கும் திசையில் புதனுடைய பள்ளம் தண்ணீர் ஊற்றும் போது ராகுவாக மாறிவிட்டால், ரொம்ப நாள் தங்கிவிட்டால் அந்த இடத்தில் மனநோய் உருவாகும். ஏனென்றால் மேற்கு திசைக்கு அதிபதி பகவான் சனி பகவான். அந்த காரணத்தில் சந்திரன் விஷயோகமாக மாறி அதை மனநோயாக கொடுக்கும். இப்பொழுது தென்மேற்குதில் தண்ணீர், தென்மேற்கில் தண்ணீர் இருக்குது, சவுத் வெஸ்டில், வெஸ்ட் ஆஃப் சவுத்தில் தண்ணீர் இருக்குது. உங்களுடைய மகன் அந்த இடத்திலே மேலே பறக்கிறாரு, படிக்கிற குழந்தை பறக்கிறாருன்னா கண்டிப்பாக பெரிய ஆக்சிடெண்ட். தண்ணீர் சவுத் வெஸ்டில் இருக்குது, ராகு இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் இருக்குது. ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழ்கிறீங்க. இப்போ இன்னும் ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை பாருங்கள். ஃப்ளாட் சிஸ்டத்தை வாங்க, உங்கள் ஃப்ளாட் எங்கே வருதுன்னு பாருங்கள். சவுத் வெஸ்டில் இருக்குது சார் எனக்கு பெட்ரூம், அது கீழேயே தண்ணீர் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் லாஸ் இருக்குது. அதே மேற்கு ஃப்ளாட்டாக இருக்குது, உள்ளே போய் ரைட்டில், கொஞ்சம் ரைட்டில், அதாவது சவுத் சென்டருக்கு பக்கத்தில் தண்ணீர் இருக்குது. மேற்கு வீடு வரைக்கும் சொல்கிறேன். அந்த ரூமில் படுக்கிறவருக்கு ஸ்பைன் முதுகு தண்டு பிரச்சனை இருக்கும். அந்த தண்ணீர் எந்த பாகத்தில் வருகிறதோ அதுக்கு மேல் படுக்கிறவருக்கு சில பேர் சொல்லுவாங்க இது முதுகு சர்ஜரியே பண்ணி சரி பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஏனென்றால் தண்ணீர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். ஏன்னா மேற்கு சனியின் பாகம். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேற்கு திசையில் வாழ்கிறவங்களாம் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் என்றால் தண்ணீரை வடக்கு மத்தியத்துலேருந்து கிழக்கு வரைக்கும் அமைங்க. அது தண்ணீர் இருக்கலாம், செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது, தண்ணீரில் சம்ப் இருக்கலாம், கிணறு இருக்கலாம், போரிங் இருக்கலாம். தெற்கு பாகமும் மேற்கு பாகம் சேரும் இடத்துல கார்னரில் எங்கேயும் தண்ணீர் தங்கக்கூடாது. தெற்கில் மீண்டும் சொல்கிறேன், தெற்குலேயும் மேற்கு கார்னரில் தண்ணீர் தங்கவே கூடாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஓவர் ஹெட் டேங்க் கட்டுறீங்க, அது வேறு விஷயம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணீர் தங்கக்கூடாது. சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் மேற்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது. கார்னர் ஆஃப் வெஸ்ட்டில் வடக்கு பக்கம் தண்ணீர் இருக்கக்கூடாது.